2040ஆம் ஆண்டு உலகில் 111.8 மில்லியன் மக்கள் கண்ணழுத்த நோயால் பாதிக்கப்படுவர் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 1.2 மில்லியன் மக்கள் கண்ணழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்ணில் உள்ள திரவ அழுத்தம் அதிகரித்து பார்வை நரம்பு சேதமாவதால் பார்வை இழப்பு ஏற்படுவதை கிளாக்கோமா அல்லது கண் அழுத்த நோய் என கூறலாம். அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் எனும் ஏஜிஇஸ் கார்னியா, லென்ஸ், ரெட்டினா, ஆப்டிக் நர்வ் ஹெட் மற்றும் ரெட்டினல் கேங்க்லியான் செல் லேயர்ஸில் படிகிறது. இதனால் அவை பாதிக்கப்படுகின்றன. பல வியாதிகள் உண்டாகின்றன. சர்க்கரைக்கும் புரதம், கொழுப்பு மற்றும் நியூக்ளிக் ஆசிட்ஸ் போன்றவற்றுக்கும் இடையே ஏற்படும் நான் என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸால் உற்பத்தியாகும் பொருளை ஏஜிஇஸ் அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் என கூறலாம். புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ் மற்றும் growth ஃபேக்டர்ஸ் உள்ளிட்ட பல மாற்றங்களை உருவாக்குகிறது ஏஜிஎஸ். இதன் விளைவாக கண் அழுத்தம் அதிகரித்து கண் அழுத்த நோய் உருவாகிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகரிக்கும் போது ஏஜிஎஸ் எனப்படும் அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸும் அதிகரிக்கிறது. உடலில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறது. இந்தியர்களுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் 23க்கும் மேலாக உயர்ந்தால் ஓவர் வெயிட் எனவும், 25க்கும் மேலாக உயர்ந்தால் அதை ஒபேசிட்டி எனவும் ஆராய்ச்சிகள் வரையறுத்துள்ளன. இந்தியர்கள் ஒவ்வொருவரும் தமது பாடி மாஸ் இண்டெக்ஸை 23க்கு கீழே வைத்து கொள்வது நல்லது. ஹோல் ஃபுட், பிளான்ட் பேஸ்டு டயட் மற்றும் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் மற்றும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போன்றவை மூலம் பாடி மாஸ் இண்டெக்ஸை 23க்கு கீழே வைத்து கொண்டால் ஏஜிஇஸ் எனப்படும் அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அதிகரிக்காது. கண்ணழுத்த நோய் உள்ளிட்ட பல வியாதிகள் வராமலே தடுத்துவிட முடியும். உடல் எடையை சீராக வைத்து கொண்டு வாழ்கின்ற ஆண்டுகள் முழுவதும் தரமான வாழ்க்கை, குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ வேண்டும் என மன உறுதி கொண்டால் மட்டுமே இது நிறைவேறும். கிளாக்கோமா மட்டுமல்ல, மற்ற வியாதிகளையும் வராமல் தடுக்க முடியும்.